Hi friends, welcome to our channel My Lifestyle and Cooking. First time பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க friends. நம்ம இன்னைக்கு மிக்ஸி கிரைண்டர் அரிசி உளுந்துலாம் இல்லாமல் ஒரு இன்ஸ்டன்டான இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் ஈனோ சோடாலாம் சேர்க்கல, 100% ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இதோடவே ஒரு ஹெல்த்தி சட்னியும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துக்கலாம். கோதுமை ரவையை நல்லா வறுத்தெடுக்கணும். ஓரளவு சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ரவையை நல்லா வறுத்தெடுக்கணும். இது போல் ரவை நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ரவையை ஆற வச்சிடலாம். இப்போது ரவைலாம் நமக்கு நல்லா ஆறி வந்துட்டு இது கூடவே 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் வேணாலும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். எந்த கப்பில் கோதுமை ரவை எடுக்கமோ அதே அளவில் தயிர் எடுக்கணும். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் அந்த தயிரை ரவையோடு நல்லா கலந்து வர மாதிரி இது போல் கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு நல்லா கெட்டியாக இருக்கலாம். அதனால் இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துருக்கிறேன். மாவு இது போல் ஒரு பதத்தில் தான் இருக்கணும். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். நம்ம தேவைப்பட்டால் கூட பிறகு சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா கலந்து எடுத்துட்டு நம்ம இப்போ இதை மூடி வச்சு ஊற வச்சிடலாம். ஒரு 1 மணி நேரத்துக்கு நம்ம இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதுக்கு ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பை நல்லா எண்ணெயிலே நம்ம வறுத்தெடுக்கணும். இது போல் பாசிப்பருப்பு வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு 4 சின்ன பல் பூண்டு, 4 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 5-6 சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம்லாம் ரொம்ப வதங்க வேண்டாம், லைட்டாக ஒரு சாஃப்டாகி வந்தாலே போதும். நான் வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கிறேன். இப்போ இது போல் வெங்காயம்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஒருக்க கலந்து எடுத்துக்கலாம். கடைசியாக இதில் ஒரு 1/2 கப் போல் தேங்காய் சின்ன துண்டுகளாக வெட்டிட்டு சேர்த்துருக்கிறேன். தேங்காய் துருவலாகவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒருக்க கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நமக்கு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறி வரணும். நல்லா ஆறினதுக்கப்புறமா நான் இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கலாம். நீங்கள் முழு வத்தலாக சேர்க்குறதா இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்தோம்ல அந்த டைமில் நீங்கள் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தேவைக்கு தண்ணி சேர்த்து இது போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதில் சேர்த்துருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ இதில் தாளிப்பு சேர்த்துக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிப்பு சேர்த்துருக்கிறேன். அவ்வளோதான், ஒரு ஹெல்த்தியான பாசிப்பருப்பு சட்னி ரெடி. இது எல்லா விதமான பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம இட்லிக்கு சேர்க்கறதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வில் ஒரு பேனில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துருக்கிறேன். இந்த பருப்பெல்லாம் லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வரதுலையும் வறுத்தெடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் போல் இஞ்சி சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த இஞ்சியோட பச்சை வாசனைலாம் போகிற மாதிரி நல்லா ஒருக்க வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு 1/2 கப் போல் துருவின கேரட் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வெங்காயம் கூட சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கேரட்லாம் ரொம்ப வதங்கி வர வேண்டாம். இது போல் கொஞ்சம் வதங்கி வந்தாலே போதும். நம்ம ஏற்கனவே ரவையில் உப்பு சேர்த்து தான் கலந்து வச்சுருந்தோம். இப்போ இதுக்கு மட்டும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக மல்லி இலையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மல்லி இலையும் சேர்த்து நல்லா எல்லாம் சேர்ந்து வர மாதிரி கலந்து எடுத்தாலே போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வச்சு 1 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ரவெல்லாம் நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணி நல்லாவே ஊறி வந்திருக்கு. நல்லா கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்குது. இப்போ இதில் நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருந்தோம்ல அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை கலந்து எடுத்துக்கலாம். நமக்கு மாவு ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. இந்த இட்லிக்கு கொஞ்சம் கெட்டியான பதத்தில் தான் நமக்கு மாவு இருக்கணும். அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நமக்கு மாவு இது போல் ஒரு பதத்தில் தான் இருக்கணும். இது போல் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதில் ஈனோவோ சோடாவோ எதுவுமே சேர்க்க வேண்டாம். உடனே நம்ம இட்லி செஞ்சு எடுத்துக்கலாம். நாங்கள் இட்லி பிளேட் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி எடுத்துக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவை சேர்த்துக்கலாம். நான் இங்கே இட்லி தட்டில் ஒவ்வொரு குழியிலையும் வறுத்த முந்திரி பருப்பு ஒன்று வச்சுருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணால் வச்சுக்கோங்க, வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம இதை வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இட்லி பிளேட்டெல்லாம் வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் வைக்கணும் இட்லி பிளேட்டை. இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இங்கே நான் 15 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நமக்கு இட்லிலாம் நல்ல சாஃப்டாக சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு. நான் இங்கே வெளியே எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கரண்டி வச்சு எடுத்தாலே ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது போலவே நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம். நம்ம எடுத்துருக்கிற அளவுகளில் ஒரு 8 இட்லி நமக்கு கிடைக்கும். நான் இங்கே எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதிலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு இட்லி பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. சோடா ஈனோலாம் சேர்க்காம ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது. எப்போவுமே நம்ம ரவையில் உப்புமா பண்ணுவோம். இது போல் ரொம்ப ஈஸியாகவே நம்ம இந்த இட்லி ரெடி பண்ணவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நம்ம வச்சுருந்த இந்த சட்னி ரெசிப்பியுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த 2 ரெசிப்பியுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.